நம்ம கொலை செய்யற அளவுக்கு நம்மகிட்ட அந்த மைண்ட் இருக்கு நம்ம கிட்ட. ஆனா யூதர்களுக்குள்ள இருந்தது. ஏன் இயேசுவை அந்த அளவுக்கு ஏன் மூர்க்கமா எதிர்க்கிறாங்க? அவருடைய உபதேசம் பிடிக்கல. இன்றைக்கு யூதர்களுக்குள்ள இயேசுவானவர் போதித்த அந்த உபதேசம் அவருக்குள்ள இடர்களை கொண்டு வந்தது. ஏன்னா அவர்கள் பாரம்பரியமாய் கடைபிடிச்சிட்டு வந்த அந்த பாரம்பரியத்தை விட்டு இயேசு வெளியே வர சொன்னார் அவங்கள. இன்றைக்கும் பாருங்க, கிறிஸ்தவ சமூகம் எத்தனை பேர் பாரம்பரியத்தை பின்னாடி போயிட்டு இருக்கிறாங்க. பாரம்பரியம் என்னன்னா தெரியுங்களா? எங்க அப்பா செய்தாங்க, எங்க தாத்தா செய்தாங்க, எங்க தாத்தாவுடைய அப்பா செய்தாரு, அப்படியே நூல் பிடிச்சாம சொல்லினே போவாங்க பாருங்க, அருமை பெருமை எல்லாம். அது பேர்தான் பாரம்பரியம். அந்த பாரம்பரியத்தை பத்தி பெருமையா பேசிட்டு இருப்பாங்க. அப்போ இயேசுவானவரும் அது போலதான் சொன்னாரு, யூத ஜனங்களை உங்கள் பாரம்பரியங்களை விட்டு நீங்க வெளியே வாங்க. அதான் இயேசுவானவருடைய பிரமாணம், அதான் இயேசுவோடைய உபதேசம். அப்ப இந்த கர்த்தருடைய பந்தியில நான் ஏன் இதை பேசுகிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு கையில வேதாகமத்தை வச்சுக்கிட்டு இருக்கிற கிறிஸ்டியன்ஸ் யாருங்க? கிறிஸ்டியன்ஸ் இயேசுவினுடைய உபதேசத்தை அசட்டை செய்யறாங்க யூதர்களை போல. இப்ப அப்படியே மேட்ச் பண்ணி பார்த்தங்க. இந்த இடத்துல வந்து புல்பீட்ல நின்று எத்தனை முறை நம்ம கர்த்தருடைய பந்தி குறித்த அவேர்னஸ் நம்ம பேசுறோம், எத்தனை முறை இதை பயமுறுத்தி பேசுறோம், எத்தனை முறை அன்பை குறித்து பேசுகிறோம். இன்றைக்கு எத்தனை பேர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இந்த உபதேசத்தை அசட்டை பண்ணுகிறோம்? எத்தனை பேர் அசட்டை பண்றோம்? இயேசுவானவர் சொன்னாருப்பாங்க, உபதேசம் சொல்லும் போது அவங்க சொல்லுவாங்களாம் நியாயத்தீர்ப்பு நாள், ஆண்டவரே நாங்க எப்பொழுது உங்களை இந்த மாதிரி பண்ணோம், ஆண்டவரே நாங்க எப்பொழுது உங்களை தாகம் இல்லாதவரா கண்டோம். அந்த மாதிரி நீ கேட்கறாங்க, நாங்க எப்ப அந்த மாதிரி பண்ணோம்? நீ எப்பொழுதெல்லாம் இந்த உபதேசத்தை மீறி நடக்கிறீங்கன்றத ஆண்டவர் நமக்கு ஸ்கிரீன்ல திரையில போட்டு காண்பிப்பார் நம்ம மனசாட்சியில. இன்றைக்கு சபை கூடி வர விஷயத்துல எனக்கு பைபிள் தெரியும்னு சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர் இயேசுவை வேண்டான்னு அசட்டை பண்ணுகிறோம் செய்கையினால? இன்றைக்கும் இந்த ஆராதனை தொழுகை, இந்த தெய்வீக ஆராதனை, இந்த ஆவிக்குரிய ஆராதனை எத்தனை பேர் அசட்டை செய்யறோம்? அப்ப நம்ம சொன்னா எங்க பிரதர், நான் வருஷம் கரெக்டா தானே வரேன் பிரதர், செய்யறது இல்லையே, ஆனா பியூரிட்டி இல்லையே, இங்க ஆனா பரிசுத்தம் குறைவா இருக்கு. இப்ப நம்ம சொல்றோம், ஆண்டவரை நான் இப்ப பண்ண, நான் தான் வந்துடுறேன்ன்றது வேற. உன் இருதயத்தினால் தேவனுக்கு எப்படி நீ பலி செலுத்துற, உபதேசத்தை எப்படி நடைமுறை கொண்டு வர,